வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தர நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் வேட்டிவி ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்றைய தினம் எனது நண்பர் ஆரூர் உடன்பிறப்பும் ஆகிய மாநில வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் மணிகண்டன் அவர்களுக்கு பிறந்தநாள். அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நம் சங்கத்தில் இருக்கிற அனைவரும் அவருக்காக கடவுளை வேண்டிக்கங்க. ஒரு வீடு, அந்த வீட்டில் அப்பா மனைவி பார்த்து சொல்கிறாரு, அம்மா வாங்கிடலாமா, 2,00,000 பரவாயில்லம்மா, வாங்கிட்டு முதல்ல வேலையை முடிச்சிடலாம்மா. ஏங்க என்ன விளையாடுறீங்களாங்க? ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல. அவன் வட்டிக்காரன் வந்து வீட்டு வாசலில் வந்து நின்று சத்தம் போட்டு போகிறான். தாங்க முடியலைங்க, வேணாங்க, நம்மளால் முடியலைங்க. இது இல்லாமல் தண்டில் வேறு வாங்கிட்டீங்க, முடியலைங்க. நீங்களே எவ்வளோ தான் ஓடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே எவ்வளோ தான் ஓடுவீங்க? ஆனால் அடுத்தது நானும் தாங்க ஓட ஆரம்பிக்கணும், வேறு வழி கிடையாதுங்க. என்ன பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. என்னங்க, அம்மா அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேம்மா, நான் என்னால் முடிஞ்சவரையும் ஓடுறேம்மா, நீங்கள் கவலைப்படமா, கடனை வாங்கிக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேணாங்க. நம்ம பையன் வந்து பாஸ் பண்ணிட்டான்றான், ஓகே. ஆனால் மார்க்கு கம்மியானதை காலேஜில் சேர்க்கறதுக்காக நீங்கள் ஒரு ஒரு 2,00,000 கடனை வாங்கிட்டு வட்டி எப்படி கட்டுவீங்க சொல்லுங்கள்? யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு சாதாரண ஒரு குடும்பம், இன்றைக்கி சாதாரணமான ஒவ்வொரு குடும்பம் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழணும்னா எவ்வளோ பொருளாதார ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னு உங்களுக்கும் தெரியும். வேணாங்க, சொன்னா கேளுங்க. ஏம்மா இந்த நாளை விட்டுட்டா மறுபடியும் அப்படி குழந்தை படிக்க வைக்கலாங்க. +2 எக்ஸாம் மறுபடியும் வந்து படிக்கட்டுங்க. படித்து மறுபடியும் அந்த வெறியில் அவன் படித்து எழுதி பாஸ் ஆகி பெரிய ஆளாக வரட்டுங்க, படித்து வரட்டுங்க. நீங்கள் ஏங்க தேவையில்லாமல் வட்டிக்குன்னு வாங்கி வாங்கி இப்போ நீங்களும் நிம்மதி இல்லாமல் நாமளும் நிம்மதி இல்லாமல், குழந்தைங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்க. போகிறவங்களாம் வாயில் வந்தபடி பேசுகிறாங்க வட்டி கொடுக்கலன்னு. அவனுங்களுக்கெல்லாம் மனுஷனுடைய மதிப்பும் தெரியாது, அவருடைய அன்பும் தெரியாது, பாசமும் தெரியாதுங்க. அவனுங்களுக்கு தேவை பணம். வாழ்ந்தானா செத்தானா பணம் வேணும்னு நினைக்கிற ஜென்மம் தாங்க இங்கே அதிகமாக இருக்குது. அதனால் வேணாங்க, அந்த விஷயத்த சொன்னால் கேளுங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் பார்க்குறத இந்த பையன் கண் கலங்கி பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த பையன், அப்பா இந்த ஒரு வருஷம் தானேப்பா, விடுப்பா, நான் பழையபடி நான் எக்ஸாமுக்காக படிக்கிறேன்ப்பா. நான் பசங்களோட விளையாட்டுத்தனமாக இருந்ததுன்னா உண்மை தான், படித்தேன்ப்பா. ஆனால் எந்த அளவுக்கு நான் கம்மியாக மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்கல. எனக்காக நீங்கள் மறுபடியும் வட்டிக்கு வாங்காதீங்கப்பா. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வருஷம் உங்களுக்காக உழைக்கிறேன், படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உழைச்சிட்டு எப்போனா உங்கள் பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த இதில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி பெரிய மார்க் எடுத்து நான் பணம் எந்த காலேஜிலும் கட்டாத அளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் தேறி வருவேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, வேணாம்ப்பா, இந்த கஷ்டம் மறுபடியும் நான் உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு அந்த ஒரு பையன் கண் கலங்கி சொல்கிறான். அப்பா அம்மா பார்க்குறாங்க, என்னங்க பண்ணுறது, பையன் இது மாதிரி சொல்கிறான் அப்படின்னா, ஏண்டி காலங்களும் வாழ்க்கைகளும் போயிடுச்சுன்னா மறுபடியும் வருமானா? வருங்க, ஏங்க வராது? ஒரு வருஷத்தால் என்ன இழந்துட முடியும்? ஒரு வருஷத்தால் நீங்கள் என்ன இழந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? அவன் படிப்பு இதை விட பல மடங்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பையனை பார்க்குறாங்க. ஒரு காலம் முடிவுது, மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட்டுக்கு பார்க்குறாங்க, பையனுடைய மார்க் எல்லாரோட பெரிய அளவில் இருக்குது. அப்போ அந்த பையன் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மற்றவங்ககிட்ட வட்டிக்கு வாங்காமல் அழகான முறையில் அந்த பையன் எக்ஸாம் எழுதி காலேஜில் ஜாயின் பண்ணுறான். அதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, எல்லா குழந்தைங்களும் நம்ம படிக்க வச்சு எப்படின்னா பெரிய ஆள் ஆக்கணும் தான் நினைப்போம். ஆனால் அந்த காலகட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த காலகட்டம் பேசிக்கலான பேஸ், அந்த +2 டைமில் வந்து நம்ம ரொம்ப தெளிவான தாய் தகப்பன் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதுதான். +2 முடித்தோன்னா அவன் கம்மி மார்க்கில் இருப்பான். துருணுன்னு நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் சேர்க்க முடியாது. ஏதோ சேர்த்தண்டா அப்படின்னு எதனா ஒரு டிகிரியில் சேர்த்து விட்ருவோம். அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் இருக்கும், நம்ம இதை படிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் பண்ணியிருப்பான். அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஐயோ காலங்களும் போது, நேரங்களும் போது, ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுமே துத்துன்னு ஏன்னா வட்டிக்கு வாங்கி எதுவுமே அவனை சேர்த்து விட்ருவோம். அவன் அதை சரியாக படிக்கூட மாட்டான். அங்கே போனால் நல்ல பிள்ளைகளோடு சேர்ந்துட்டா பிரச்சனை கிடையாது. அங்கே ஏடா கூடமே அவனோட சேர்ந்துட்டான், அங்கேயும் முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. அதனால் பிள்ளைகள் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மார்க்கு கொஞ்சம் கம்மியாகிட்டாங்கன்னா நீங்கள் எங்கன்னா போய் வட்டிக்கு வாங்குகிற வேலையெல்லாம் விட்டுருங்க. சார் எல்லாத்துக்கும் வட்டிக்கு வாங்கி அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னா அப்புறம் எப்படி தான் வாழ்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் புள்ள மறுபடியும் படிப்பான். ஒரு வருஷத்துனால ஒன்றும் தேங்கிட போகிறது கிடையாதுல்ல சார். அவமானம் தான் சார் வெற்றி. அவமானப்பட்டா தான் வெற்றிகள் பட முடியும். கஷ்டப்பட்டு படுற வெற்றிகளுக்கே இந்த பையன் இவ்வளோ போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவான்னு நம்ம நினைக்கணுன்றத ஏன் நான் சொல்ல வரேன்னா, நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அதுங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஜாலின்ற மோட்டிவில் தான் இருக்கானுங்களே தவிர, அடுத்த நிமிஷம் படிக்கணும். இன்றைக்கி நிறைய பசங்க நேற்று ரிசல்ட்லாம் கோட்டை விட்ட பசங்களாம் அப்படியே தான் இருப்பானுங்க. ஜாலியாக இருப்பானுங்க, ஜாலியாக ஃப்ரெண்டோட சுற்றுவானுங்க, ஜாலியாக இருப்பானுங்க, எதை பற்றியும் கண்டுக்காமல் இருப்பானுங்க. அதோடைய பிரதிபலிப்புக்கு நேற்று தெரிஞ்சிருப்போம். அதனால் குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன் வந்து வட்டிக்கு வாங்கி காலேஜ் சேர்க்கணும் அப்படின்ற கணக்கெலாம் விட்டுருங்க, வேணாம். அப்படியெல்லாம் போய் மாட்டாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி உங்களுக்கு வாங்கி ஐயோப்பா நம்ம புள்ள கடமை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. அவன் அந்த 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வரும், மறுபடியும் அடுத்த குட்டி போட்டு தான் இருக்கும். பணம் கட்டி தான் ஆகணும். நீ உன் பிள்ளைய மோட்டிவ் பண்ணு, உன் பிள்ளைய படிடா, இது மாதிரி சூழ்நிலை இருக்குடா படிடான்னு சொல்லி அவனை கொண்டு வாங்க. எல்லா குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிற குழந்தைங்க, எல்லா குழந்தையும் புரிஞ்சுக்கிற குழந்தைங்க. நம்ம சொல்கிறது விதத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம செய்கிறோம்னு சொல்லிவிட்டு வட்டிக்கு வாங்கி நான் அதை புள்ளைய படிக்க வைக்கிறேன், இதை படிக்க வைக்கிறேன்னா, வட்டிக்காரனுக்கு எப்படா அவன் சொத்தை பிடுங்கணும் தான் ரெடியாக இருப்பான். எப்போ உன் சொத்தை பிடுங்கலாம், எப்போ வட்டிக்கு வரும். இப்போல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு ஃபார்முலாவோட தான் உள்ளே வருவாங்க. இவங்ககிட்ட என்ன இருக்குது, இவங்ககிட்ட என்ன சோர்ஸ் இருக்குது, இவங்ககிட்ட என்ன பிடுங்கலாம், அப்படி தான் வருவாங்க. அதனால் வந்து உங்கள் நிம்மதியை நீங்கள் இழந்துடாதீங்க. மாதமானா பதில் சொல்லணும். ரோட்டில் போனால் இலக்காரமாக நினைப்பான், உன்னை பார்த்தா அடி வாடான்னுவான், கால் மேலே கால் போட்டுக்குவான், வாயில் சிகரெட்டு வச்சு ஊதுவான், வாடாங்க என்னடா ஆச்சு வட்டின்னு கேட்பான். இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது. அவன் இடத்துல அவன் இருப்பான். நீங்கள் வந்து போய் மாட்டிக்காதீங்க. இப்படி தான் அப்படின்னா நீ போய் மாட்டிக்காதீங்க. நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் சமுதாயத்தில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டுனால தான் அந்த பதிவை நான் போடுறேன். வகதவை தெரியாமல் போய் மாட்டினவங்களும் அதிகம். பிள்ளைய படிக்க வருன்னு சொல்லிவிட்டு வட்டி வாங்கிட்டு. நகை இருக்குதா வித்துரு கூட படிக்க வச்சிரு. அதனால் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணுன்னா, அவங்கள படி ஏற வைக்கணும்னா ஒரு சில காலகட்டங்களில் வெயிட் பண்ணி இதை கூட படி ஏற்றுங்க. போய் வட்டிக்கு வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்லி மாட்டாதீங்கன்னு சொல்லிக்கொண்டு, இந்த பிள்ளைங்கள் யாருமே வந்து வேணும்னு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் யாரும் பண்ணது கிடையாது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இன்று நம்ம யாரோட சேர்றோம், என்னுடைய செயல்பாடுகள் நம்ம என்னன்றது தான் அடுத்த நாள் பிரதிபலிக்கும். அதனால் எல்லா செயல்களும் நல்லது என்று சொல்லிக்கொண்டு, ஒவ்வொரு முறையும் நாம் சேரும் செயல்களும் சரி, நல்ல நட்பு உறவுகளையும் வளர்த்துக்கின பிள்ளைங்களை வட்டிக்கு வாங்கி ஸ்கூலில் காலேஜில் சேர்க்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம்.